வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த ராசிபலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, எல்லாரோட ஜாதகத்துல ஒரு பர்த் டைமு பர்த் இயர் சரியா இருக்காது. நிறைய பேருக்கு டைம் கொஞ்சம் தப்பா இருக்கும். அந்த டைம்ல நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்காக கை ரேகை வச்சுதான் பார்க்கணும். நம்ம கையிலே கூட ராசிகள் இருக்கு, 12 ராசிகள் இருக்கு, கிரகங்கள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருமண யோகம் ஜாதகத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, நவாம்சத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, கை ரேகையில சுக்கிர ரேகை அந்த டைம் பீரியட்ல சேருதா, அது ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணது ஆகணும். ஸோ ரெண்டு கம்பைன் பண்ணும்போது இந்த இவெண்ட் எப்போ நடக்கும்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அது விட்டுட்டு நாம நிறைய பேர் என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா நமக்கு வேண்டியது என்ன? நம்ம திருமணம் எப்போ நடக்கும், பரிகாரமோ அதெல்லாம் விடுங்க, செகண்டரி. ஆனா அந்த இவெண்ட் எப்போ நடக்கும் அது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக கை ரேகை, ஜாதகம், நவாம்ச குண்டலி இது எல்லாமே பார்க்கணும். யூஸ்வலா நான் பிரஷ்ன சாஸ்திரமும் பார்க்குறேன். அந்த பிரஷ்ன சாஸ்திரம் பார்க்கும்போது அங்கே ஒரு கம்பைன் ஆயிடுச்சுன்னா, ஒரே ரிசல்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பா அந்த ஈவெண்ட் இந்த டைம்ல நடக்கணும்னு நான் சொல்லலாம். ஸோ அதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க இந்த கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். உங்க ஜாதகம் பார்த்து உங்க கை ரேகையை பார்த்து நான் உங்க கேள்விக்கு ஒரு கரெக்டான ப்ரொடக்ஷன் நான் கொடுக்குறேன். மீன ராசி இந்த ஜூலை மாதத்துல 2026 ஜூலை மாதத்துல இந்த மீன ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். இந்த மீன ராசியில பிறந்தவருக்கு ராசியில் இருக்கிற சூரியன், அது மேல இன்னொரு விஷயம் என்னன்னா சாடை சாத்தி. இந்த சாடை சாத்தி எஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். உங்களுக்கு வயசு என்ன, உங்களுக்கு சேட்டர்ன் எந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ்ல வருது, கை ரேகையில சனி எப்படி இருக்கு, கை ரேகையில சனி ரேகை எப்படி இருக்கு, எல்லாமே கனெக்ட் பண்ணி இந்த சாடை சாத்தி உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுமா இல்லையான்ட்டு நம்ம சொல்லலாம். ஆனா திருமணம் டிலே ஆகிடும். உங்களுக்கு உங்க பார்ட்னருக்கு எந்த மாதிரி பார்ட்னர் இருந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம், பிரச்சனை வரும். சனி திருமணத்தை ரொம்ப டிலே பண்ணிடுவோம். சில பேருக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகிடும், ஆனால் அது டேட் போய்கிட்டே இருக்கும். சில பேருக்கு லவ் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும், ஆனால் வீட்டில் ஒத்துக்குவாங்க, ஆனால் அது டேட் போயிட்டுக்கிட்டே இருக்கும், அது சரியா செட்டே ஆகுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். சதுர்த்த பாவத்தில் இருக்கிற சூரியனாலே உங்க அப்பா அம்மாவுக்கு நடுவே திருமண வழக்கில் பிரச்சனை வரும். ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஆனால் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள், ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கிள்ஸ், சில பேருக்கு வெஹிக்கிள் சீஸ் ஆகிடும், ஹவுஸ் சீஸ் ஆகிடும், அது உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக நீங்க கேஸ் போடுவீங்க, அந்த கேஸ்ல நீங்க ஜெயிச்சு அந்த ப்ராப்பர்ட்டி உங்க கை சேர அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பஞ்சம பாவத்தில் இருக்கிற குரு கிரகனால கண்டிப்பா சந்தான யோகம் அதிகமா இருக்கு. சந்தான யோகம் அதிகமா இருக்கிறதுனால இது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, 12வது வீட்டுல இருக்கிற ராகு, 10வது வீட்டுல இருக்கிற குரு கிரகம் பஞ்சமத்துக்கு போயிருக்கு. தசம பாவத்துக்கு ஒரு சனியோட திருஷ்டி. இது எல்லாமே எப்படின்னா கரியருக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ரஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். புது ஜாப் கிடைக்கலாம், ஜாப்ல ப்ரோக்ரஸ் வரலாம். வெளிநாட்டுக்கு போறதுக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, அங்கே ஒரு ஜாப் கிடைக்கலாம். ஒரு நாள்லேருந்து இன்னொரு நாடுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஒரு கண்ட்ரில இன்னொரு கண்ட்ரிக்கு, அங்கே கூட யோகம் இருக்கு. ஜாப் விட்டுட்டு பிசினஸ் போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அங்கே கூட சக்சஸ் இருக்கு. இதுக்கு சனி குரு 2 கிரகங்களுமே அங்கே பார்க்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு லக்கியான ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம் நாம. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு விஷயங்கள் இந்த மீன ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் 12வது வீட்டுல இருக்கிற ராகுனால கண்டிப்பா ஜாகிரதையா இருங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப சுற்றுற அதிகமான ப்ராப்ளம்ஸ், பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 3வது வீட்டில் இருக்கிற இந்த செவ்வாய்னால கண்டிப்பா உங்க தம்பிகளுக்கு ஃபைனான்சியல் சக்சஸ் இருக்கும். உங்க தம்பிகளுக்கு திருமணம் அமைகிற சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் மீன ராசியில பிறந்தவருக்கு.